மீன ராசி நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். மெதுவா இருந்தாலும் இவங்களுடைய பயணம் ரொம்ப ஸ்லோவா இருந்தாலும் இவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். கடல் எவ்வளோ ஆழமோ அதை விட இவங்களுடைய கனவுகளும் இவங்களுடைய லட்சியங்களும் அவ்வளோ ஆழம். இந்த மீனராசி என்பவர்களுடைய லட்சியங்களும் கனவுகளும் அப்படின்னு சொல்லலாம். யாருக்காகவும் உங்களுடைய லட்சியத்தை மட்டும் நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. வாழ்க்கை வேணால் உங்களை சோதிக்கலாம், உங்களை தோற்கடிக்கலாம். ஆனால் உங்களுடைய பலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன உறுதி தான். அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்கள் எந்த இடத்துலையுமே இழந்துடாதீங்க. ஒரு காலம் யாருக்காகவும் அந்த நம்பிக்கையை விட்டு கொடுத்துடாதீங்க. உங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே அதுதான். நல்ல புரிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கணும் அப்படின்னா உங்களுடைய மதிப்பையும் உங்களுடைய நம்பிக்கையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க. ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள். ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடியவங்க தான். ஆனால் தொடர்ந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும், உலகமே உங்களை திரும்பி பார்க்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமுள்ள ராசி தான் இந்த மீனராசி அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி வேணால் யாருக்கும் தெரியாத ஒரு நபராக ஒரு சாதாரண மனிதராக நீங்கள் இருந்தாலும் கூட நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மற்றவங்க திரும்பி பார்க்குற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். வெற்றியை நீங்கள் நிச்சயமாக அச்சீவ் பண்ணுவீங்க. ஏன்னா குருவோடைய ராசி உழைப்புக்கு அஞ்சாத ஒரு ராசி. தாமதமாக தான் கொஞ்சம் கிடைக்கும், ஆனால் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ராசி. இவங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குது, ஆனி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஆனி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க, ஆனி மாத கிரக அமைப்புகள் என்னென்ன வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ரிலேஷன் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசி அப்படின்னாவே உள்ளுக்குள்ளே நிறைய சக்தி இருக்கும், நிறைய விஷயங்களை நம்புவாங்க. இந்த நம்பி ஏமாறந்தவங்களில் இந்த மீனராசி அன்பர்களும் ஒருவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு சாதாரண மனிதர் இல்லை, யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு மென்மையாக பேசக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் இவங்க பெரிய சாதனையாளராக கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய லட்சியங்கள் கற்பனைகளும் இவங்களுடைய மனதில் அவ்வளோ இருக்கும். விழுந்த இடத்துலையே இல்லாமல் எழுந்து ஓடி உயரக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மீன் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்காது, சுறுசுறுப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த மீனராசி என்பர்களும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இருக்கிற இடத்த ரொம்ப சுத்தமாகவும் தூய்மையாகவும் வச்சுருப்பாங்க. உங்களுடைய வீட்டில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் வீட்டை ரொம்ப தூய்மையாக தான் வைத்திருக்காங்களா, வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக செய்கிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, இந்த ஆனி மாத கிரகநிலை நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீனராசி என்பர்களுக்கு இந்த ஆனி மாத கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சனி பகவான், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், தைரிய விதி ஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிரனும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, ஐனசைன போகஸ்தானத்தில் ராகு பகவான். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய மீனராசிக்கு இந்த ஆனி மாதத்தில் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். எந்த ஒரு காரியத்தையுமே முன்னாடி நின்று அசையாமல் ஆசைப்பட்ட விஷயத்தை செய்யக்கூடியவங்க தான் இந்த மீனராசி என்பர்கள். நிதானமாக முடிவெடுக்க தெரிந்தவங்க இந்த மீனராசி என்பர்கள். இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு நிம்மதியும் ஒரு மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஆனால் சின்ன சின்ன போராட்டங்கள் வரும், சின்ன சின்ன தடைகள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் வெற்றி பெறத்துக்கான நல்ல நல்ல சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுனீங்கன்னாவே நல்ல ஒரு மேன்மையை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு சில நண்பர்கள் கிடைப்பாங்க. அந்த புதிய நண்பர்கள் மூலிமா ஒரு சில உதவிகளும் கிடைக்கும், பணவரத்தும் கிடைக்கும். வீடு கட்டலாம் போன்ற ஆசைகளும் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி நண்பர்களுக்கு வரும். இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கான பணியெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுறதுக்கான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். ஏதோ ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா முடிவெடுக்கிறதுக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்களை சந்திப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தன்னம்பிக்கை இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நிறைய சாதகமான பலன்கள் இந்த ஆனி மாதத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கையிருப்பு கூட படிப்படியாக உயரத்துக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இதுவரை யாரெல்லாம் உங்களை தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையும் குடைச்சலும் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகிறாங்க. நீண்ட நாளாக வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. அது
போகிறதுக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை உங்களுக்கு அமையாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக ஒரு சிலர்லாம் சுற்றுலா தலங்களுக்கு போகலான்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலர்லாம் ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வரலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலிமா உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகமாகும். ஏன்னா சுக்கிரனோட சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் வாக்கு வன்மையால் கூட நிறைய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் மேலதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களே உங்களுக்கு உதவிகரமாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. அவங்க மூலிமா ஒரு சில சாதகமான பலன்களும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் சற்று நிதானமான ஒரு சூழ்நிலை தான் இருந்தாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் தொடர்பாக ஒரு சில செலவுகள் வரும். வெளியில் சரக்கு வாங்கி அனுப்பும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கா, பாதுகாப்பாக இருக்கா, அதில் ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு கூடுதலான பொறுப்பு கிடைக்கும். பணியில் கூட கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி பெருசாக பாதிப்பு இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது. ஏன்னா ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன இடைஞ்சல்களும் தடைகளும் வரும். அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆனி மாதத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் கோவப்படாமல் நிதானமாக அனுசரித்து போகிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு கோபம் வரும். அதனால் ஒரு சில இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சகோதரர் வகையில் கூட ஒரு சில தடைகளும் பிரச்சனைகளும் சகோதரர் மூலிமா ஒரு சில வாக்குவாதங்களும் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ தொடங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அவங்க அதற்கு தடையாகவும் பிரச்சனையாகவும் அமைவாங்க. இதெல்லாம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ வாக்குவாதம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மீனராசி இருப்பவர்களுக்கு அமையும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாமல் வெளி உணவுகளை சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்ததுலையே அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மீனராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆனி மாதத்தில் ஏதாவது விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்துக்குவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரையிலும் அந்த மீனராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க, அனுசரித்து பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையுமே பயன்படுத்த வேண்டாம். அது உங்களுடைய வெற்றிக்கு அது உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருக்கும். தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் ஏதாவது பேசுறது, ஆலோசனை வழங்குறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி பெண்களுக்கு வேண்டவே வேண்டாம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு உதவுறன்னு போய் நீங்கள் கெட்ட பேர் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. கலைத்துறையை சார்ந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதிர்காலத்துக்காக ஒரு சில திட்டமிடுதல்களும் ஒரு சில ஆலோசனைகளையும் இந்த காலகட்டத்தில் கேட்பீங்க. அது ஓரளவுக்கு சாதகமான பலனாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். எந்த சூழ்நிலையிலுமே மனம் தளராமல் விடாமுயற்சியோடு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும். வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கடன் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சில இடத்துலலாம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா முன்ஜாமீன் போடுறது, கடனுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி உத்தரவாதம் கொடுக்கறது இதெல்லாம் இந்த மீனராசி என்பவர்கள் பொதுவாகவே தவிர்த்துக்கணும் வாழ்நாள் முழுவதுமே. இது ஜென்ம சனி காலம் அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனையெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு வரும். கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா தொழில் செய்வீங்க. அதன் மூலிமா ஒரு சில தடைகளும் பிரச்சனைகளும் வரும். ஏற்கனவே போகிற வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா தொழில் செய்கிறேன், பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன்னு போய் பிரச்சனையில் மாட்டிக்க வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு மேலிடத்துலேருந்து ஒரு விதமான பயமும் ஒரு விதமான அச்சமும் இந்த காலகட்டத்தில் தருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நண்பர்களால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தேவையில்லாத வசன மொழியெல்லாம் இந்த காலகட்டத்தில் பேசுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். சொத்து விவகாரங்கள்லையுமே இந்த மீனராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்பாராமல் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரலாம். அதே மாதிரி அவங்களே ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடையூறுகளை தருவாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது.
மீனராசி மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்விக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் புத்தக பை வாங்குவீங்க, ஒரு சிலர்லாம் அதற்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 1000 1500 வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போவீங்க. 2000 2500 எக்ஸ்ட்ரா செலவு செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி மாணவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். படிக்கும்போது பாடங்களை ஒரு முறைக்கு 2 முறை கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க. ஏன்னா ஜென்ம சனி காலம், ஒரு சில மறதி, கவனச்சிதறல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக நீங்கள் படிக்கிறது நல்லது. மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு இந்த பார்ட்னர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். தொழில் தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அனுசரணையாக இருந்துக்கோங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப விஷயங்களை வெளிநபர்கள் தலையிடுறத வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. குடும்ப விஷயங்களை கூட வெளிநபர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் வந்ததுன்னா கூட அது வெளிநபர்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்க வேண்டாம். மன அமைதிக்கும் உங்களுக்கும் அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளைங்க அவங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்குவாங்க. பிள்ளைங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது மனம் தளராமல் நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். வாக்குறுதியை தவிர்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மீனராசி மாணவர்கள் ரொம்ப கவனமாக படிங்க. தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசிச்சுட்டு வாங்க. மனதில் ஒரு அமைதி கிடைக்கும். எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செய்யுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்கு கணக்கம்பட்டி சித்திரம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு முறை போய் தரிசிச்சுட்டு வாங்க.